பொதுவா மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னாலே அவர் மீது ஒரு சாயம் பூசப்பட்டு மாரி செல்வராஜ் படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவர் மேல வன்மத்தை உமிழ்கின்ற ரசிகர்களுக்கு இது ஒரு சவுக்கு அடியாதான் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன் நான் இதை நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு முறையும் தன்னுடைய டைரக்ஷன்ல எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம மீண்டும் மீண்டும் தன்னுடைய படைப்பின் மூலம் அவர் சவுக்கடிய கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. சோ அந்த வகையில மாரி செல்வராஜுக்கு உண்மையிலேயே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். சரி, ஒட்டு மொத்தத்துல பைசன் காலமாடான் எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்க, அந்த பைசனுக்கு உண்டான தோற்றம் போலவே முரட்டுத்தனமான ஒரு கதையும் முரட்டுத்தனமான ஒரு நடிப்பையும் தான் துருவ் விக்ரம் வெளிப்படுத்தியிருக்காரு. மொத்தத்துல பைசனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு மாரி செல்வராஜ் தன்னுடைய இன்னொரு படைப்பின் மூலம் நிரூபிச்சிருக்காரு.